எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பேர் கோல்டு அனாலிசிஸ் தமிழ், GAT. ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரைட், ஓகே, பார்த்துருவோமா? ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த சேனலில் நான் வீடியோ போட்டு கூட. ஸோ எனக்கு கரெக்டான ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கல. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக புஷ் ஆகினே இருந்தது. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் சைன் மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்றது நம்ம இப்போ பார்ப்போம். ரைட், ஓகே. ஸோ கோல்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம பார்ப்போங்க. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய லெவலில் கன்சல்டேஷன்லேருந்து பிரேக் ஆகிட்டு, நான் சொல்கிறது வீக்லி டைம் ஃப்ரேமுங்க, பிரேக் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வச்சுப்போமா, 2023லேருந்தே வச்சுப்போமே. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுத்தது மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 1800 இந்த இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ஒரு அக்ரெசிவ் புஷ், அதாவது பார்த்தீங்கன்னா செங்குத்தாக மேலே ஏறி இருக்குது. சரிங்களா? ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செங்குத்தாக மேலே ஏறின்னு இருக்குது. ஸோ தற்போதைக்கு கோல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அப் ட்ரெண்டு தான். ஸோ இந்த அப் ட்ரெண்டில் வந்திருக்க ஒரு ஒரு செல்லிங்க்கான சைன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து போன வார கேண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் வீக்கோட லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்தவொடனே நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் செல்லிங் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன குறிக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் மார்க்கெட், அதாவது மார்க்கெட்டில் இவ்வளோ நாள் வந்து பையர்ஸ் நல்லா புஷ் பண்ணி மேலே எடுத்துன்னு போயிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பையர்ஸோட பலம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது, செல்லர்ஸோட பலமும் உள்ளே வருது அப்படின்றது குறிக்குது. ஓகேங்களா? அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோல்டு பிடிசியே வருதுங்க. கோல்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கன்சல்டேஷன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய செங்குத்தான மூவாக இருக்கிறதுனால ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்குள்ளே மார்க்கெட் வந்து கோல்டு வந்து மாட்டோம். ஓகேங்களா? அது என்ன எப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃப்யூச்சரில் வர. சரிங்களா? ரைட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இது ஈவினிங் ஸ்டார். ஓகேங்களா? ஒரு செல்லிங்க்கான பேட்டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டெய்லிக்கு வந்துடும். ஸோ டெய்லியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிமாண்ட் வரைஞ்சி வச்சுருக்கேன், அதுதான் இந்த க்ரீன் கலர் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 3246லேருந்து 3193. ஓகேங்களா? இதுதான் டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவை ப்ரைஸ் வந்து டேப் ஆகிருக்கு. ஓகேங்களா? டேப் ஆகிட்டு தான் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான மூவ் வந்து போயின்னு இருக்குது தற்போதைய வைக்கும். சரிங்களா? ஸோ இப்போது என்னென்னா வீக்லியில் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலுக்கான சைன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரிவர்சல் சைன் வந்து இங்கேருந்தே கீழே விழுமா பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே கீழே விழுறது ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே மாட்டோம்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது டெய்லியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலை நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு கேண்டல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கேண்டல் நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு கேண்டல் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே 23 ஏப்ரல் 2025. சரிங்களா? இந்த கேண்டலோட ஹை ப்ரைஸுக்கும் லோ ப்ரைஸுக்கும் நடுவில் 1 2 3 4 5 5 நாள் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டலோட ப்ரைஸோட ஹை ப்ரைஸ்க்கும் லோ ப்ரைஸ்க்கும் நடுவில் 5 நாள் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ கடைசியாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த லோ ப்ரைஸுக்கு கீழே வந்து பிரேக் ஆகிருக்கு. லோ ப்ரைஸுக்கு கீழே வந்து பிரேக் ஆகிட்டு கீழே நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டையும் டேப் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்ப கோல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மேபி என்ன கேட்டிங்கன்னா இந்த ஹையை உடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்புறம் என்ன ஆகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை இருக்குது 3424லேருந்து 3468. ஓகேங்களா? ஒருவேளை ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே போன பிறகு இந்த சப்ளை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளைவாக ஆக்டிவேட் ஆகும் மார்க்கெட்டில். சரிங்களா? அப்போது இந்த சப்ளையை தொட்டுட்டு மறுபடியும் ப்ரைஸு கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே வந்து இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. இது வந்து தற்போதைக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா?
ஒருவேளை நம்மளுக்கு இந்த 3200 உடச்சி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு பெரிய பியரிஷ் மூமெண்டம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் மூமெண்டமாக இருக்குது, அதாவது பியரிஷ் கேண்டல்ஸ்டிக் பியரிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த வாரம் ஓகேங்களா, இந்த வாரம் நம்மளுக்கு இந்த லோவை உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ ப்ரைஸ் மேலே போயிட்டு இங்கே வரணும். ஓகேங்களா? அது இந்த வாரம் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படி ப்ரைஸ் இந்த மேலே போயிட்டு இங்கேருந்து வரலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஏரியா ஓகேங்களா, இந்த ஏரியாவிலேருந்து புஷ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ கரெக்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா 3330 ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிட்டு இந்த ரேஞ்ச் ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிட்டு அகெயின் கீழே வரலாம். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு கோல்டோட கோல்டோட சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் புல்லிஷ் ஓகேங்களா, இங்கேருந்து கொஞ்சம் புல்லிஷு. ஸோ 3350க்கு மேலே ஏதாவது ஒரு செல்லிங் சைன் கிடச்சிதுன்னா அங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸ் கீழே வரலாம். ஓகேங்களா? தற்போதைக்கு 3350 330லேருந்து 350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் புல்லிஷாக போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஓகே, அதாவது இன்னைக்கு மண்டே. சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன மூமெண்ட் ஆகலான்றது நான் நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் டெய்லியுமே வீடியோ வரும். ஸோ டெய்லியுமே நான் இதை கோல்டை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஒரு பெரிய லெவலில் கிராஷ் ஆனால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற கிரிப்டோவில் ஒரு நல்ல ஒரு புல் மூமெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ பழைய நண்பர்களுக்கு தெரியும், எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது கிரிப்டோ கரன்சி தமிழ்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் நான் வீடியோ போடுறேன். புதுசாக யாராவது வந்தீங்கன்னா ஸோ நான் அதில் நான் அதான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். என்னோடய மெயின் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி தான். ஓகேங்களா? அந்த சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு நம்மளுக்கு கிராஷ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு கிரிப்டோ இன்னும் பூஸ்ட் ஆகும். ஏன்னா கோல்டில் இருக்க ஃபண்டெல்லாம் வெளியில் வந்தால் அது கிரிப்டோக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இனிமேல் நம்ம கோல்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கோல்டில் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி முடிஞ்சதுன்னா கோல்டில் நான் 4 ஹவர் அப்டேட்டும் கொடுக்க பார்க்குறேங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு 4 ஹவர் கேண்டலும் க்ளோஸ் ஆகும்போதும் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு 4 ஹவர் கேண்டல் எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா, காலையில் 6:30 மணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணி, அதுக்கப்புறம் மதியம் 2:30 மணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 மணி. ஓகேங்களா? அப்படியே ரொட்டீன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 6:30 மணி, அப்புறம் காலையில் 10:30 மணி, அதுக்கப்புறம் மதியம் 2:30 மணி, அதுக்கப்புறம் ஈவினிங் 6:30 மணி. ஓகேங்களா? அது அப்படியே மறுபடியும் ரொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ கோல்டை நம்ம இனிமேல் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம கிரிப்டோ பம்ப் ஆகணும்னா கோல்டு கிராஷ் ஆகணும். கோல்டில் இருக்க ஃபண்டு வெளியில் வரணும். அதுக்கான டைம் தான் வருதுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் பார்த்தவொன்னே ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோல்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டெய்லிக்கு கோல்டில் வீடியோ போட பார்க்குறேங்க. அதேமாதிரி 4 ஹவர் அப்டேட்டும் முடிஞ்சால் நாளையிலேருந்து நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோடய ஓன் அனாலிசிஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே ஒரு தடவை ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.